தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதை என்று நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே இந்த நிகழ்வானது இந்த நுட்சனில் இருக்கின்ற மக்களால் பெரிதாக செய்யப்பட வேண்டிய ஒரு விழாவாக இருக்கின்றது. ஆனாலும் இங்கு ஒரு சில அன்பர்களே இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அழைப்பு என்பது, இந்த ஆன்மீகத்திலே ஈடுபடுவதற்கான அழைப்பு என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அது இறைவனுடைய ஒரு அழைப்பாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நுட்சன் மாநிலத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிகழ்விலே இந்த மந்திர ஒலிகளை கேட்பதற்கு ஒரு சிலருக்கே அந்த சந்தர்ப்பத்தை அந்த இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஏனையவர்களுடைய காதலே பலவிதமான திரைப்பட பாடல்கள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கும் என்றுதான் கூற வேண்டும். இந்த நேரத்திலே இந்த விழா, இவ்வாறான விழாக்கள் செய்கின்ற பொழுது, ஆன்மீக நிகழ்வுகள் செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். காரணம், நாங்கள் எங்களை விடுங்கள், எங்களுடைய குழந்தைகள் இரண்டு கலாச்சாரத்தின் மத்தியிலே வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு இவ்வாறான ஆன்மீக நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்வுகளிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுடைய இந்த கலை கலாச்சாரங்களை அழிந்து விடாது பாதுகாக்க வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம். தற்போதைய சூழலே மிகவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலையாக இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். எங்களுடைய குழந்தைகள் பல விதங்களிலே பல இடங்களிலே அவர்களுடைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி பலவிதமான கலாச்சார முரண்பாடுகளுடன் வாழ்ந்து வருவதாக எங்கள் பெற்றோர்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மண்டபத்திலே இன்றைய தினம் வேற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் எவ்வளவு மக்கள் இங்கு கூடியிருப்பார்கள். இங்கு அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்கு ஒரு சிலர், ஒருவர் இங்கு ஆட்டம் போடுவதற்கு ஒரு சிலர் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுப்பதற்கு, இவையெல்லாம் நிரந்தரமற்றவை. இந்த பகவானை பாடுவதை தவிர இவை எல்லாமே நிரந்தரமற்றவை. இம்முறை பெரிய நடிகர்களாக இருப்பவர்கள் எதிர்காலங்களில் அவருடைய பெயர்கள் எல்லாம் மங்கிவிடும். அதுபோல இம்முறை யாருடன் நாங்கள் படம் எடுக்கின்றோமோ அடுத்த முறை அவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்களோ தெரியாது. நாங்கள் ஆருக்காக ஆடப்போகின்றோமோ இந்த ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் இந்த உலகத்திலே ஒன்றை ஒன்று நிரந்தரமானது. இந்த இறைவனுடைய புகழை பாடுவது, இந்த இறைவனுக்கு அருகாமையில் இருந்து நாங்கள் புகழை பாடுவது, அவனுடைய பெயர்களை கூறுவதுதான் என்றும் அழியாததாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களை சற்று மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோருமாக எங்கள் குழந்தைகளை எல்லோரையும் இங்கு அழைத்து வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இங்கு பார்த்தேன், மிக அருமையான ஒரு பஜனையை வழங்கியிருந்தார்கள். பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், குழந்தைகள், ஒரு இளம் குழந்தைகளும் அந்த டீனேஜ் என்று சொல்லப்படுகின்ற விடலை பருவ ஆண்கள் பெண்கள் இங்கு கலந்து இந்த பஜனையை செய்வது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இந்த கால இளைஞர்கள் எங்கோ மீரோ மோகத்தில் அலைந்து கொண்டிருக்க, இவர்கள் கிருஷ்ண மோகத்திலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் என்றென்றும் நிலையானது என்பதை உங்கள் எல்லோருக்கும் அறியப்படுத்திக் கொண்டு, இந்த கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் பற்றி சில வார்த்தைகள், சில கதைகளையும் கூற வேண்டிய கூறுமாறு சில அன்பர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு அமைவாக பொதுவாக நாங்கள் எங்களுடைய நல்ல காரியங்கள் எதையுமே நாங்கள் அஷ்டமி நவமி ஆகிய 2 திதிகளையும் நாங்கள் செய்வது இல்லை. அந்த 2 திதிகளையும் நாங்கள் புறக்கணித்து விடுவோம். எந்த காரியத்தையும் நாங்கள் செய்கின்ற பொழுதும் நாங்கள் சொல்லுவோம், இது இன்றைக்கு அஷ்டமி நவமி, இது செய்யக்கூடாது, செய்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது தீங்காக அமையும். எனவே இந்த 2 திதிகளும் இறைவனை நோக்கிய அழுதன. திதிகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது வளர்ப்புறையாக இருக்கின்ற
அதாவது அமாவாசை வந்து இருக்கின்ற 14 திதிகள் சதுர்தசியோடு, அடுத்ததாக பௌர்ணமி வந்து இருக்கின்ற தேய்பிறை காலம் சதுர்தசியோடு 14 திதிகள். இந்த 2 திதிகளும் பகவானிடம் முறையிட்டன. இந்த உலகத்திலே எல்லா திதிகளையும் தூக்கி வைத்திருக்கின்றார்கள், எல்லா திதிகளிலும் எங்களை எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். எங்கள் 2 திதிகளையும் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள், நீங்களும் எங்களை புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொல்லி 2 திதிகளும் அழுகின்றன. அப்பொழுது கிருஷ்ண பகவான், அதாவது ஸ்ரீமன் நாராயணர் கூறுகின்ற, கவலை கொள்ளாதீர்கள், இந்த 2 திதிகளின் பெயரை சொல்லுமாறு எங்களுடைய அவதாரம் நடைபெறும். அந்த வகையிலே ராமபிரான் அவதரித்த திதியாக ராம நவமி இருக்கின்றது. நவமி திதியிலே ராமபிரான் அவதரிக்கின்றார். கிருஷ்ண பகவான் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே கிருஷ்ண பகவான் அவதரிக்கின்றார். இந்த 2 எந்த திதிகளிலே நாங்கள் எந்த காரியத்தை செய்தால் அது தடங்களாக அமையும் என்று சொல்லி அந்த திதிகள் கூறப்பட்டனவோ, அந்த திதிகளுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு நற்கதி கொடுப்பதற்காக இந்த 2 திதிகளிலும் ராமனுடைய அவதாரமும் நவமி திதியிலே, கிருஷ்ணனுடைய அவதாரம் அஷ்டமி திதியிலே நடைபெறுகின்றது. இந்த ராமபிரான் கிருஷ்ண பகவான் இந்த பூலோகத்துக்கு இந்த திதியிலே வரப்போகின்றார்கள் என்கின்ற பொழுது இந்த 2 திதிகளும் மிகவும் துள்ளி குதித்து ஆர்ப்பாட்டம் செய்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனவாம். இந்த திதியிலே எங்களை தேடி இறைவன் வந்து பிறக்கின்றாரே என்று சொல்லி இந்த 2 திதிகளும் மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக பல கதைகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இறை பக்திக்கு நாங்கள் எவ்வளவோ பணத்தை செலவழிக்கின்றோம். நாங்கள் ஒரு நிமிடம் கூட நாங்கள் அன்பாக இருந்து அமைதியாக இருந்து அந்த இறைவனை நாங்கள் வழிபட்டால் அந்த இறைவனுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கும் என்பது பற்றி இங்கு வைஷ்ணவ கதைகளிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இறை வழிபாட்டுக்கு முக்கியமானது அன்பு பக்தி என்பதற்காக ஒரு சிறந்த கதையாக கூறலாம் சபரி அன்னையினுடைய கதை. இந்த சபரி அன்னையினுடைய கதையை பற்றி கூறுவதாக இருந்தால், இவர்கள் சபரி என்கின்ற இந்த அன்னை வேட்டுவ குலத்திலே பிறந்தவர். இவர்களுடைய குலத்தொழில் வேட்டையாடுவது, மிருகங்களை வேட்டையாடுவது. இவர்கள் இந்த தொழில் ஒவ்வொரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு தொழில் தர்மமாக கூறப்பட்டிருக்கின்றது. வேட்டையாடுதல் இந்த குலத்திலே பிறந்தவர்களுக்கு தர்மமாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதிலே சபரி அன்னை மிகவும் மனம் பிறந்துவாள். இவ்வாறான வேட்டையாடு நிகழ்ச்சிகளை, மிருகங்களை கொல்லுகின்ற பொழுது மிகவும் மனவேதனை அடைவாள். இவள் சிறிதாக இருந்து வளர்ந்து மனப்பருவத்தை அடைகின்றாள். அப்பொழுது அங்கு அவர்களுக்கு திருமண நிச்சயம் செய்யப்படுகின்றது. திருமணத்துக்கு முதல் நாள், அடுத்த நாள் நாங்கள் இந்த திருமணத்திலே என்ன விருந்தை படைக்கலாம் என்று எல்லோரும் சேர்ந்து கதைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். 1000 ஆடுகளை நாங்கள் பலியாக்கி இங்கிருக்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் அந்த உணவை, சிறந்த விருந்தை கொடுக்கலாம் என்று கூறுகின்றார்கள், ஏனைய மிருகங்களையும் பலியிட்டு. இதை கேள்விப்பட்ட சபரி மிகவும் மனம் திறந்துகின்றார். நான் ஒரு திருமண வாழ்க்கைக்குள் காலடி எடுத்திருக்கின்ற நேரத்திலே இவ்வாறான பல மிருகங்கள் வதைக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு எனது பெயரால் இங்கிருக்கின்ற மக்களுக்கு அவை உணவாக கொடுப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நினைத்து, ஒருவருக்கும் கூறாது, தாய் தந்தையருக்கும் கூறாது இவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகின்றார். ஏனென்றால் தன்னுடைய திருமணம் என்ற பெயரிலே விருந்து ஏற்பாடு செய்து அங்கு மிருக வதை செய்கின்றார்கள் என்பதை அவரால் தாங்க முடியவில்லை. திருமணத்துக்கு முன்பதாக வீட்டை வந்து விடுகின்றார்கள், வீட்டை விட்டு வந்து விடுகின்றார்கள். இங்கு பல திருமணங்களிலே இப்போ இங்கிருக்கின்ற திருமணங்களை பார்த்தால் ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், ஏனையவற்றை நாங்கள் எங்களுடைய கௌரவம் குறைந்து விடும், கொஞ்சத்தை சாப்பிட்டு கொஞ்சத்தில் அப்படி வச்சுக்கொண்டு குப்பையில போடுவது இங்கிருந்து எங்களுடைய கௌரவமாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான உணவை நாங்கள்
வீணாக்க கூடாது என்பதை நாங்கள் அறிவதில்லை. இவ்வாறாக இவள் வீட்டை விட்டு வெளியே சென்று ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு அருகாமையிலே தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதங்க முனிவர் என்கின்ற ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு கிட்டே அங்கு முனிவர் ஒவ்வொரு நாளும் அவர் தவம் செய்வதற்காக சென்ற ஒருவர் திரும்பி வருகின்ற பொழுது அந்த வீட்டில் எல்லாம் அழகாக அமைத்து சுற்றுப்புற சூழல் எல்லாமே அழகாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். இது அவருக்கு வியப்பாக இருந்தது. இது என்ன அதிசயம், இதை யார் செய்தார்கள் என்று சொல்லி இவர் பல தடவை யோசித்து அதன் பின்பதாக அவருடைய ஞான திருஷ்டியால் இந்த பணியை செய்து கொண்டிருப்பது இந்த சபரி என்கின்ற இந்த பெண் என்பதை அவர் அறிகின்றார். எனவே சபரி அவர்களும் இந்த தொழிலை செய்கின்ற பொழுது மிகவும் தயங்கித்தான் செய்வார். ஏனென்று சொன்னார், அவள் வேடுவ குல பெண். இங்கு முனிவரோ அவருடைய மிகவும் ஆச்சாரமாக இருக்கின்றவர்கள். அவர்களுடைய ஆச்சிரமத்தை நாங்கள் எவ்வாறு தூய்மை செய்ய முடியும் என்று தயங்கி ஒழித்து தான் செய்வாள். அப்பொழுது இந்த முனிவர் அழைத்து விடுகின்றார், கூப்பிடுகின்றார். இந்த நல்ல மனம் இருக்கின்ற உனக்கு இவ்வாறான தயக்கம் தேவையில்லை, உன்னுடைய பணியை நீ செய்து கொள் என்று சொல்லி அங்கு அந்த முனிவரோடு அருகாமையிலே ஒரு குடிசையிலே சபரியனை வசித்து வருகின்றார். இந்த மாதங்க முனிவர் மோட்சம் அடைகின்ற பொழுது கூறுகின்ற சபரியை பார்த்து, என்னுடன் நீயும் வந்துவிடு, உனக்கும் மோட்சத்தை வழங்குவதற்காக நானும் அரும்பாடுபட்டிருக்கின்ற, நீயும் வந்துவிடு என்று சொல்லி. ஆனால் சபரியனை கூறுகின்றால், இல்லை, எனக்கு ஒரு தலையாய ஒரு மிகப்பெரிய என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கின்றது, அதை நான் நிறைவேற்றிய பின்புதான் நான் மோட்சத்தை பற்றி நான் யோசிப்பேன் என்று. அது என்ன ஆசை என்று அந்த மாதங்க முனிவர் கேட்கின்றார். நான் ராமபிரானை ஒரு முறை நான் என் வாழ்க்கையிலே தரிசிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கின்றது. எங்களுக்கு எல்லோரும் பலவிதமான லட்சியங்கள் இருக்கின்றது. நாங்கள் எவ்வாறு ஆக வேண்டும், கோடீஸ்வரன் ஆக வேண்டும், பல வாகனங்களை எல்லாம் நாங்கள் வாங்க வேண்டும், பல வீடுகளை வாங்க வேண்டும் என்ற லட்சியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் ராமபிரானை தான் எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்ற அந்த இலட்சியத்தை வரியாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார். இதற்கு அமைவாக என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கு காட்டிலே கிடக்கின்ற அந்த காய்கனிகள் மற்றும் இலந்தை பழங்களை அங்கு சேகரிப்பாள். சேகரிக்கின்ற பொழுது எவ்வாறு சேகரிப்பாள் என்றால், அவற்றை எல்லாவற்றையும் ருசித்து பார்த்துவிட்டு, இந்த கனிகள் நன்றாக இருக்கின்றதா, இந்த காய்கள் நன்றாக இருக்கின்றதா, இது என்னுடைய ராமபிரானுக்கு இதை கொடுக்கலாமா, இந்த இலந்தை பழத்தை அவருக்கு கொடுத்தால் இது கசக்கும் அல்லவா, இது இனிக்கின்றதா என்பதை கடித்து சோதித்து பார்த்து கடித்து விட்டு அந்த பாதியை வைத்து ராமபிரானுக்காக சேகரித்துக் கொண்டு வந்தார். இவள் ஆசைக்கிணங்கு ஆசை போலவே ஒரு முறை ராமபிரான் அந்த காட்டு வழியாக வருகின்றார். அப்பொழுது அந்த சபரியானவள் அவரை வணங்கி குடிசைக்கு அழைத்து சென்று தன்னுடைய உணவை கொடுக்கின்றார். தான் சேகரித்து வைத்திருக்கின்ற உணவை கொடுக்கின்றார். ராமபிரானும் அந்த உணவை பார்க்கின்ற பொழுது எல்லாம் கடித்து அழுகல், அதாவது ஒரு அழுகிய நிலையிலே பல உணவுகள் இருக்கின்றது, சிலது கடித்து இருக்கின்றது. ராமபிரானும் அந்த உணவை எல்லாம் ஏற்று உண்கின்றார். உண்ட பின்பதாக கேட்கின்ற சபரியே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சொல்லி. எனக்கு இந்த வாழ்க்கையிலே எந்த ஒரு வரவும் வேண்டாம், நீங்கள் ராமபிரானே, நான் உங்கள் அருகிலே நான் இருக்க வேண்டும், உங்களுக்கான சேவைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். ராமபிரான் கூறுகின்றார், எனக்கு நான் என் சீதையை தேடி சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே பல லட்சியங்கள் இருக்கின்றன, பல கடமைகள் இருக்கின்றன, அவற்றை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் உனக்கு ஒரு வரம் தருகின்றேன், நீ அடுத்த பிறவியிலே என்னுடன் கூட இருப்பாய் என்கின்ற வரத்தை தருகின்றார். அதாவது கிருஷ்ண அவதாரத்திலே நீ எனது தங்கையாகி சுபத்திரையாக நீ வருவாய் என்கின்ற வரத்தை கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு மலை ஒன்று உருவாகும். இதை தேடி பல்லாயிரக்கணக்கான
மக்கள் இங்கு வருவார்கள், இந்த வழிபாடை செய்வார்கள் என்று சொல்லி கூறி செல்லுகின்றார். அது போலவே சபரியுடைய ஆத்மா பிரிந்து விண்ணுலகம் செல்கின்றது. அவருடைய தேகம் உடல் மலையாகி இன்றும் கூட சபரிமலை என்கின்ற பெயரிலே இன்னும் அங்கு பக்தர்கள், உங்களுக்கு தெரியும், கார்த்திகை மாதம் வந்தால் ஒரே ஐயப்ப கோஷம், மக்களுடைய வழிபாடுகள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அங்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த மலையாக இருக்கின்றது. இந்த கதையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே லக்ஷ்மணன் ஒரு கேள்வியை கேட்கின்றார். பொதுவாக யாராவது சகோதரர்கள் நன்றாக இருந்தால் கூறுவார்கள், இவர்கள் ராம லக்ஷ்மணன் மாதிரி இருக்கின்றார்கள் என்று. ஏனென்றால் இந்த சகோதர பாசத்துக்கு உவமை கூறுகின்ற சிறந்த ஒரு கதாபாத்திரங்களாக எங்கள் முன் இருக்கின்றவர்கள் ராம லக்ஷ்மணர்கள் அவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். என்றுமே அண்ணன் சொல்லை மீறமாட்ட, அண்ணன் என்ன செய்கின்றாரோ சொல்லுகின்றாரோ அதைத்தான் செய்வார், அவருக்கான பணிவிடையை செய்வார். இவ்வாறான கடமைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர் இந்த லக்ஷ்மணன். இந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அண்ணா, பொதுவாக நீங்கள் சாப்பிட முன் எல்லா பதார்த்தங்களையும் எனக்கு தருவீர்கள், இந்த சபரி அன்னை மட்டும் கொடுத்த அந்த உணவை மட்டும் நீங்கள் மட்டும் ஏன் உண்டீர்கள், எனக்கு தரவில்லையே என்று. இதுக்கு ராமன் கூறுகின்ற, அவள் தந்த உணவுகள் மிகவும் அழுகி இருந்தன, கழித்து இருந்தது. அதை நான் ஏற்றுக்கொள்ளாது விட்டால் என்னுடைய பக்தையினுடைய மனம் புண்பட்டு விடும். அது மட்டுமல்ல, இதை நான் உனக்கு எவ்வாறு தர முடியும் என்று சொல்லி தான் யோசித்தேன் என்று சொல்லி கூறுகின்றார். எனவே இந்த கதையின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம், இறைவனை நாங்கள் அடைவதற்கு அன்பு என்கின்ற ஒரு வழியை மட்டும்தான் இங்கு இறைவன் எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் எங்களுடைய ஈழத்து புலவர் கூறியிருக்கின்றார். விபுலானந்தர் அவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடி இணைக்கி வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற மலரும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமணி உத்தமனால் வேண்டுவது. உள்ள கமலம், தாமரை போன்ற அன்பான உள்ளம்தான் இறைவன் வேண்டுவது, வேற எதையுமே இறைவன் வேண்டவில்லை. இதை ஏன் இந்த இடத்திலே தாமரையை கூறுகின்றார்கள் என்பதை பார்த்தால், வேறு பூக்களை கூறியிருக்கலாம். செவ்வந்தி பூக்கள், நந்தியாவட்டை அல்லது வேறு பூக்களை அதாவது வேறு நிறைய பூக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்திலே இவர் கூறிய பூ தாமரை பூ. ஏன் தாமரை பூவை உள்ள கமலத்தோடு ஒப்பிடுகின்றார்கள் என்று ஆராய்ந்து கொண்டு போகின்ற பொழுது, இந்த தாமரையை பார்த்தீர்கள் என்றால் அது நீரிலே இருக்கும். ஆனால் அது தண்ணீரில் பட்டாலும் படாமல் ஒட்டியும் அதாவது பட்டும் படாமல் வாழ்ந்து வரும் அந்த தாமரையான பூ. நாங்களும் எங்களுடைய உடலை, எங்களுடைய ஆத்மாவை இறைவன் பால் பற்றுக்களை எல்லாவற்றையும் விடுத்து இறைவன் பால் எங்களுடைய அந்த உள்ளத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான், அதுக்காகத்தான் இந்த இடத்திலே தாமரையை ஒப்பிட்டு கூறுகின்றார்கள். அதுபோல இந்த இறை வழிபாட்டுக்கு இன்னும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூறப்படுகின்ற ஒரு கதை இந்த ஆண்டாளுடைய கதை. அதாவது ஆண்டாளானவள் துளசி செடியின் அருகில் இருந்து விஷ்ணு சித்தர் என்று சொல்லப்படுகின்ற பெரியாழ்வார் அவர்களுடைய கண்ணிலே அவள் அந்த குழந்தை படுகின்றாள். அங்கு குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கின்றது. இந்த விஷ்ணு சித்தர் அவர்களுடைய தொழில் என்னவென்றால், அவர் தனக்கென்ற ஒரு குடும்பத்தையும் வைத்திருக்கவில்லை. இந்த இறைவனுக்கு ஸ்ரீ வில்லிபுத்தூர் மதுரைக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு பூக்களை எடுத்து கொடுக்கின்ற அளப்பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பூக்களை பறித்து செல்லுகின்ற பொழுது அங்கு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கின்றது. அங்கு சென்று பார்க்கிறார், ஒரு அழகிய பெண் குழந்தை. சுற்றுமுற்று பார்க்கின்றார், அங்கு யாருமே இல்லை. அந்த குழந்தையை எடுக்கின்றார். இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை என்பதை உணர்ந்து அதற்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றார்.
இந்த கோதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றாள். ஆனால் அவருடைய மனதிலே ஒரு ஆசை இருக்கின்றது. தான் எவ்வாறாயினும் கிருஷ்ணரை மணக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவர் மனதில் இருக்கின்றது. அந்த வகையிலே இவள் என்ன செய்வாள் என்று சொன்னால், அழகிய தந்தை பறித்து வருகின்ற மலர்களை எல்லாம் அழகிய மாலைகளாக கோர்த்து அந்த மாலையை என்ன செய்வாள் என்றால் தானே போட்டு பார்ப்பாள். தானே அந்த மாலையை போட்டு பார்த்துவிட்டு, நான் அந்த பகவானை கட்டுவதற்கு அழகாக இருக்கின்றேனா என்பதை கண்ணாடியிலே முன்னின்று தன்னுடைய தோற்றத்தை அழகு பார்த்து அதன் பின்பதாகத்தான் அந்த மாலையை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அனுப்புவது வழமையாக வைத்திருக்கின்றார். இந்த இந்த விடயத்தை தகப்பன் கேள்விப்படுகின்ற, நீ இவ்வாறு செய்வது மிகப்பெரிய தவறு. ஒரு இறைவனுக்கு இறைவனுக்கு போட்ட மாலையை மனிதன் சூடலாம். ஆனால் ஒரு மனிதன் போட்ட மாலையை இறைவன் சூடக்கூடாது. நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதை அந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். சரி என்று சொல்லி அவர் மறுநாள் அவரே பக்கத்தில் இருந்து பூமாலையை எடுத்து கட்டிவிட்டு அவன் போடாமல் அந்த பூமாலையை கொண்டு போய் ஆலயத்தில் கொடுக்கின்றார். அன்றிரவு கனவிலே அந்த பகவான் வருகின்றார். வந்து கூறுகின்றார், நீங்கள் இவ்வாறு செய்தது மிகப்பெரிய பிழை. அவள் சூட்டிய மாலையைத்தான் நீங்க எங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும், எனக்கு கொண்டு வந்து அழிக்க வேண்டும். அந்த மாலை தான் எனக்கு ஏற்ற மாலை என்று சொல்லி கூறுகின்றார். சரி என்று சொல்லி மறுமுறையும் இவ்வாறாக தகப்பனரை உணர்ந்து அந்த அவள் போட்ட மாலையையே அந்த இறைவனுக்கு சூடுகின்ற அந்த மரபை வைத்துக் கொண்டு வருகின்றார். இவள் மன வயதை அடைகின்றார். அப்பொழுது நான் எப்படியும் இந்த கிருஷ்ணரையே நான் வணக்க வேண்டும் என்கின்ற அந்த தீராத ஆசையால் அவர் இருக்கின்ற பொழுது அந்த இரவு தகப்பனுடைய கனவிலே, அந்த விஷ்ணு சித்தரத்த கனவிலே பகவான் வந்து, நீ அவளை அலங்கரித்து ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி கூறுகின்ற. அப்பொழுது மணப்பெண்ணாக ஆண்டாள், அதாவது கோதை என்கின்ற ஆண்டாள் அங்கு செல்கின்றாள். கருவறைக்குள் சென்று அந்த எல்லாம் அந்த பகவானோடு ஒன்றரை கலக்கின்றார். இங்கும் பார்த்தாலும் அன்பு என்பதுதான் இறைவனை அடைவதற்கான ஒரு சிறந்த வழி என்பதை கூறியிருக்கிறார். இது போலத்தான் உங்களுடைய, அதாவது சைவ மரபிலேயும் இந்த நாயன்மார்களுடைய கதையை பார்த்தாலும் அவர்கள் என்ன தொழிலை செய்தாலும் அன்பைத்தான் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்தார்கள். இங்கு ஒரு விவாதம் வரும். இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் கேட்பார்கள், கண்ணப்ப நாயனர் இருந்த அவர் ஐயா கோவிலை கொண்டு போய் இறைச்சியை தான் படைச்சார். அவர் செய்ததெல்லாம் ஆகமத்துக்கு முரணான விஷயம். அதாவது வாயிலே தண்ணி எடுப்பார், சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு, பூக்களை எடுத்து சிவனுக்கு சாத்துவதற்கு கொண்டைகளை வைப்பார். இரண்டு கையிலும் வேட்டையாடிய, அவர் வேடுகுலத்தில் பிறந்தபடியால் வேட்டையாடிய அந்த மிருகங்களுடைய புலால் மாமிசத்தை எடுத்து செல்வார், அங்கு படைப்பார். அங்கு அப்படியே சென்று அந்த வாயில் இருக்கின்ற தண்ணீரை சிவலிங்கத்துக்கு மேலே உமிழ்வார். தனது கொண்டைகளை வைத்த பூவை அங்கு சிவலிங்கத்துக்கு சாட்டுவார். முன்பதாக இந்த மாமிசத்தை படைப்பார். இவ்வாறெல்லாம் கண்ணப்ப நாயனார் செய்தாரே, அதையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டார் தானே என்று சொல்லி ஒரு சிலர் வாதிடுவது வளமையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். கண்ணப்பர் போல, கண்ணப்பர் பித்தரா பக்தரா என்றெல்லாம் பட்டிமன்றம் நடப்பது வளமையாக இருக்கின்றது. கண்ணப்பர் பக்தரா பித்தரா என்றெல்லாம் பட்டிமன்றம் வைப்பார்கள். கண்ணப்பர் போல உங்களுக்கு மனம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதை படைத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இதுதான் 100க்கு 500 விதமான உண்மையான வார்த்தையாக அமைகின்றது. அந்த அன்பின் அடையாளம் தான் அவர் கண்ணிலே இருந்து நீரை வர ரத்தத்தை வர வைக்கின்ற. அது வருகின்ற பொழுது நாங்கள் அவர் எதையுமே அங்கு பார்க்கவில்லை. யோசித்த தன்னுடைய கண்ணை, அவர் மருத்துவம் படிக்கவில்லை, அவர் விஞ்ஞானம் படிக்கவில்லை, அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அங்கு என்னுடைய கடவுள் கண்ணிலிருந்து ரத்தம் வருகின்றது.
இதை நான் எப்படி தடுக்க வேண்டும் என்று பதவதைக்கின்ற அந்த பதவதைப்பு அவர் மனதில் இருக்கிற அந்த அன்பு. உடனே என்ன செய்யற ஒன்றே யோசிக்கவில்லை. கண்ணை அம்பு எடுத்த குத்தினார், வச்சார், கண்ணை ரத்தம் நின்றுச்சு. சரி, இப்ப என்ன செய்யற சிவபெருமான்? இவரை இன்னும் சோதிப்போம். இவரை எப்படியான பக்தனா, எப்படி பித்தனா என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அடுத்த கண்ணிலும் ரத்தத்தை வரவழைக்கின்றார். நாங்கள் என்றால் ஒரு கண்ணில் ரத்தம் வந்தாலே விட்டு போயிடுவோம். இவர் ஒரு கண்ணையும் வைத்து விட்டு அடுத்த கண்ணில ரத்தம் வருகின்ற பொழுது அவர் சற்று கூட தயங்கவில்லை. மற்ற கண்ணிலே, சிவனுடைய கண்ணிலே காலை தூக்கி வைக்கின்றார். ஏனென்றால் கண்ணை குத்தினால் கண் தெரியாது. அந்த கண் பெற வேண்டிய ரத்தம் பெறத்தை காலை தூக்கி வைத்துட்டு அப்படியே கண்ணை குத்தினார், எடுத்தார், வச்சார். அப்படியே அவருக்கு மோட்சம் கிடைத்தது. அந்த அன்பு, இந்த அன்பு, அந்த பதபதைப்பு, இவ்வாறான அன்பு எங்களிடம் இருந்தால் அதை நிச்சயமாக அந்த இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார். இதற்கு ஒரு முறை இந்த ராமர் குகனுடைய கதையிலும் இது வருகின்றது. ராமரை காண அந்த ஆற்றங்கரையில் காண குகன் செல்லுகின்ற பொழுது அங்கு தேனையும் மீனையும் கொண்டு சென்று கொடுக்கின்றார். பொதுவாக ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கின்ற பொழுது அவர் இதை சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா என்பதை ஓரளவாவது நாங்கள் அறிந்து கொடுப்பதுதான் முறை. ஆனால் இந்த குகனும் ஒரு படகோட்டி, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒன்றை ஒன்று தெரியும், ராமர் என்னுடைய நண்பர், எனக்கு விருப்பமானவர், நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றேன். என்னால் முடிந்தது எது? இங்கே கடல்ல கிடக்கின்ற மீன், அங்கே கிடக்கின்ற தேன், இரண்டையும் கொண்டு போய் கொடுக்கின்றார். ராமபிரான் அதை அன்பாக ஏற்றுக்கொள்கின்றார். சாப்பிட என்று சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு விட்டு கொஞ்சம் தூரம் சென்ற பின்பு ஒருவர் கேட்கின்றார், ராமா, இதனுடைய இந்த மீனையும் தேனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, இதை நீங்கள் உண்பீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுகின்றார், இந்த மீனை தந்தது என் மீது வைத்திருக்கின்ற அன்பின் பக்தியின் ஆழத்தை காட்டுகின்றது. ஏனென்றால் அந்த கடலிலே தான் மீனை பிடிக்க வேண்டும். பக்தியின் ஆழத்தை காட்டுவதாகத்தான் நான் அதை எடுத்துக் கொள்கின்றேன். அந்த மீன் என்பது அவர் மீது வைத்திருக்கின்ற பக்தியின் ஆழம். அடுத்ததாக தேனை தந்த, தேன் என்பது எப்பொழுதுமே மலை, அதாவது ஒரு மரத்தின் உச்சியிலே இருக்கும், அதாவது மலை உச்சியிலே இருக்கும். அங்கு சென்றுதான் தேனை எடுக்க வேண்டும். எனவே அவருடைய அன்பின் உயரத்தை அங்கு அது குறிப்பிடுகின்றது. அன்பின் ஆழத்தை மீனும், அன்பின் உயரத்தை அந்த தேனும் குறிப்பிட, அன்பனுடைய அந்த உச்சத்தை தேனும் குறிக்கின்றது. இதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ராமபிரான் அந்த அன்பாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று நிச்சயமாக வழிபடுகின்ற பொழுது ஒரு அரை நிமிடமாவது நாங்கள் இறைவனை மெய்யாக சிந்தித்து அவர்களுடைய துதியை பாடி வழிபட வேண்டியது நிச்சயமாக ஒரு உண்மையான தேவையாக இருக்கின்றது. இந்த வகையிலே இங்கு ஒரு விடயத்தை நான் கூற வேண்டியிருக்கின்றது. இங்கு ஸ்டட், அதாவது லுட்சன் ஸ்டட்டுடன் இணைந்து சில வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுக்கு இங்கு இறந்தவர்களுடைய அஸ்தி கரைப்பதற்கான அனுமதிகள் தந்திருக்கின்றார்கள், அதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோல இங்கு லுட்சன் ஸ்டட் கெமைக்கையோடு இணைந்து இப்பொழுது அவர்கள் மூலமாக நமது சமய பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் பல நாட்கள் அதற்காக அவர்களும் எங்களுடன் சேர்ந்து ஒதுக்கி நாங்களும் அவர்களுக்கு பின்னாலே அலைந்து கடைசியாக ஒரு வகையிலே அவர்கள் சம்மதித்து எங்களுடைய சமய பாட வகுப்பை பாடசாலை நேரம் தவிர்த்த ஒரு நாளிலே தெரிவு செய்து நீங்கள் கற்பிக்கலாம் என்பதற்காக அனுமதியை தந்திருக்கின்றார்கள். இது பாராட்ட வேண்டிய இந்த சுவிஸ் மக்களை நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுக்காக இங்கு சங்காலி பாடசாலையை நமக்கு தந்திருக்கிறார்கள் சனிக்கிழமைகளில். இந்த சனிக்கிழமைகளிலே மாலை 2 சனிக்கிழமைகளிலே மாலை 5 மணியிலிருந்து 6:30 மணி வரையும் குழந்தைகளுக்கான சமய பாடங்களை படிப்பதற்காக அங்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முதலாவது கூட்டம் இங்கு நடைபெற்றது. யாருமே வரவில்லை. இங்கு 2 சுவிஸ்காரர்கள் வந்திருந்தார்கள்.
வந்து கேட்டார்கள், நீங்கள் கூறினீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கு ஒருவரும் பெறவில்லையே என்று. மிகவும் வேதனையாக இருந்தது. சரி, நாங்கள் இன்னும் ஒரு தவணை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி ஒரு அடுத்த தவணை கொடுக்கின்ற பொழுது ஒரு சில பெற்றோர்கள் வந்தார்கள். ஒரு 15 பெற்றோர்கள் வந்தார்கள். எங்களுடைய மானத்தையும் காப்பாற்றுகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதற்கு மொத்தம் பெறாவிட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்றே பதிலில்லாதான் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது இந்த கூட்டத்திலே அவர்கள் கேட்டிருந்தார்கள், இந்த சமயபாட வகுப்பு எவ்வளவு தூரம் முக்கியம், அந்த விடயங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்தார்கள். அதற்கான முழு விளக்கங்களை கொடுக்கப்பட்டு இங்கு கிழமையிலே 2 சனிக்கிழமைகள் 1.5 மணி நேரம் இந்த வகுப்புகளை இலவசமாக நடத்துவதற்கு இந்த ஆதரவு இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமயபாட வகுப்பு என்பது தயவு செய்து இதில் நான் கூற வேண்டிய விடயம், இது சோதனைக்காக படிப்பிக்க இங்கு படமாட்டாது. இது சமய அறிவுக்கு மட்டுமாகத்தான் இது கற்பிக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். காரணம், அங்கு அந்த அமைப்பு ஒரு சமய சோதனை வைக்கின்றது, அதுக்கு நீங்கள் எங்களை தயார்படுத்துங்கள். அல்லது இன்னும் ஒரு அமைப்பு ஒரு போட்டி வைக்கின்றது, அதற்கு நாங்கள் படிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களை தயார்படுத்துங்கள் என்பதெல்லாம் கிடையாது. எங்களுடைய அடிப்படை அறிவு, சமய அறிவு அங்கு நிச்சயமாக எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எப்படி விபூதி வாங்குவது, என்ன செய்வது, ஏன் பொங்கல் செய்கிறோம், ஏன் சிவராத்திரி கொண்டாடுகிறோம், ஏன் நவராத்திரி வருது, ஒன்றுமே குழந்தைகளுக்கு தெரியவில்லை. எனவே இவற்றை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் இதற்கான செய்யாவிட்டால் நிச்சயமாக பலரையும் குறை சொல்லாது நீங்கள் முன்வந்து பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த சமயபாட வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதையும் நான் அன்பாக கூறிக்கொண்டு, நாங்கள் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கற்கின்றோம், கலைகளை எல்லாம் கற்கின்றோம். எமது வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞானம் என்கின்ற அந்த சமயம்தான் எங்களுக்கு இறுதியாக வரப்போகின்ற விடயம். அதை நாங்கள் நிச்சயமாக கற்பிக்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு மாதத்திலே 1.5 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி அவர்களை இந்த வகுப்பில் சேர்த்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே இந்த ஆசியுரையை தருவதற்காக அழைத்த இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் இதை அமைதியாக இருந்து செவிமடுத்த உள்ள எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். பார்த்து மயங்குகிறார்கள். ஒரு முறை கண்ணன் 2 கைகளையும் 2 முழந்தாள்களையும் தரையில் ஊன்றிக்கொண்டு தலையை நிமித்தி அசைத்து விளையாடுகின்றான். இதில் மயங்கினாள் யசோதை. அழகனே, இன்ப ஊற்றாக அமையும் அமுதே, எனக்காக ஒரே ஒரு முறை தலையசைத்து விளையாடி காட்டு என்று வேண்டுகிறாள் அவள். உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிறா, ஊழிதோர் ஊழிபல ஆளின் இலை அதன் மேல் பைய யோகுதுயில் கொண்ட பரம்பரனே, பங்கைய நீணயன தஞ்சனம்